இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் தங்கலான் திரைப்படம். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி, ஹரி, அர்ஜுன் உள்ளிட்டோரும் நடித்திருந்தாங்க. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி இந்தியிலுமே படத்தை ரிலீஸ் ஆகவும் திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். படம் ரிலீஸ் ஆகி 2 வாரங்கள் முழுமையாக முடிந்த நிலையில் படக்குழு படத்தோட வசூல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி படம் முதல் நாளில் மட்டுமே உலகம் முழுவதும் 26.44 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கு. இதனால் வசூல் அதிகரித்தே கொண்டு போகுது நாளுக்கு நாள். குறிப்பாக படம் ரிலீஸ் ஆன பின்னர் வார இறுதி நாட்களில் வசூல் நன்றாகவே அதிகரித்திருக்குன்னு படக்குழுவினரும் தெரிவித்திருக்காங்க. படத்துக்கு சில எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலுமே படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பும் கொடுத்த உடனே இருந்துட்டு வராங்க. சென்னை, கோவை, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் படத்துக்கு பெரும்பாலான காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாகவே இது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் படம் பேசும் அரசியலை புரிந்து கொண்ட ரசிகர்கள்னே சொல்லலாம். படத்தை பார்த்துட்டு பெரிய பெரிய தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பாராட்டிட்டும் வராங்க. இதனால் படத்திற்கு விக்ரம் ரசிகர்களை கடந்து பொதுமக்களும் நிறைய பேர் படத்தை பார்க்க ஆர்வமும் காட்டிட்டு வராங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலும் மாபெரும் வசூல் வேட்டை நடத்திட்டு வருது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்கள் சரியாக போகாதனால தங்கலான் படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு ஆந்திரா, தெலுங்கானாவிலும் கூட. இதனால் விக்ரமும் படக்குழுவினர்களும் இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டும் வராங்க. ஜி.வி. பிரகாஷ்குமாருடைய இசை இந்த படத்துக்கு பெரும் பலத்தை கூட்டியிருக்கு. பழங்குடியின மக்களுடைய இசையை தேடி தேடி இந்த படத்தில் இசையை அமைத்திருக்காரு. இதனாலே படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த பழங்குடி மக்களை வைத்து ஆங்கிலேயர்கள் எப்படி அவர்களை பயன்படுத்தி தங்கத்தை தேடி எடுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதையுமே கூட. இந்த படம் முதல் நாள் உலகம் முழுவதும் 26.44 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இதில் படக்குழுவினே அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் 2024ஆம் ஆண்டு இதுவரை வெளியான தமிழ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த படம் இந்த படம் தான் சொல்கிறாங்க. இப்படி முதல் நாளே அதிக வசூலை குவித்த படமாக தங்கலான் படம் திகழ்ந்துட்டு வருது. இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களில் படத்தோட வசூல் 27.20 கோடியாக வசூல் செஞ்சுது. இதன் மூலமா படம் முதல் 3 நாட்களில் 53.64 கோடியை வசூல் செஞ்சது. இதில் படக்குழுவினர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இதை அடுத்து படத்தோட வசூல் குறித்த படக்குழுவினர் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாமலே இருந்தாங்க. இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது நேற்று படம் ரிலீஸ் ஆகி 16 நாட்களுக்கு பின்னர் இந்த படம் ரூபாய் 30 கோடியை தியேட்டரில் மட்டும் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் இந்தியிலும் ரிலீஸ் ஆகவும் படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிக்கும்னு படக்குழுவினர் எதிர்பார்க்குறாங்க. இந்தியிலையுமே நல்ல வசூல் கிடைக்கும்னு படக்குழுவினர் நம்பிக்கையோடும் இருக்காங்க. ஏற்கனவே படத்தோட OTT உரிமையை படக்குழுவினர் நல்ல விலைக்கு விட்டுருக்காங்க. இதனால் தயாரிப்பாளரும் தங்கலான் படக்குழுவினர் ஒட்டுமொத்த படக்குழுவினர்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அண்மையில் நடந்த வெற்றி விழாவில் பேசிய விக்ரம் தங்கலான் படத்தோட 2ஆம் பாகம் எடுக்க திட்டமிட்டு வருவதாகவும் ரகசியத்தையும் கசிந்திருக்காரு விக்ரம் அவர்கள். இதனால் அவருடைய ரசிகர்களும் மகிழ்ச்சியாக அந்த படத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டும் இருக்காங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.